ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியூர்லேருந்து வரவங்களாம் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் லோன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க. நிறைய பேத்துக்கு அட்வான்ஸ் பண்ணி லோன் ஆகாமல் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் இப்போ இனிமேல் மாற்றிக்கலாங்க. அட்வான்ஸ் நீங்கள் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம லோன் செக் பண்ணிக்குவோம். ப்ரொஃபைல் எப்போ இருக்குன்னு பார்த்து சிபில் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும். இனிமேல் நிறைய வண்டி நின்றுதுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் எங்கள் மேலே வந்துடுது. நிறையா லாஸ் ஆகுது. அதனால் தயவுசெய்து அது மட்டும் இனிமேல் பண்ண வேணாம், பார்த்துக்கலாங்க. நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கோடாக் குஷாக்கில் ஆம்பிஷன் செக்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. கோடாக் நல்லதா, குஷாக் நல்லதா? கோடாக் குஷாக்கும் டிஃப்ரென்ஸே வேறுங்க. கொடாக்குங்கிறது வேறு, குஷாக்குங்கிறது வேறு. தயவுசெய்து ரெண்டுலேயும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா கொடாக்குங்கிறது அப்படியே Q7 இன்ஜினு, அது Q5 பர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்துடும். குஷாக்குங்கிறது வேறுங்க. 2022 மாடலுங்க. ஒரே ஓனரில் இருக்க 36,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருங்க. பைக்கிலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா A to Z எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும். வண்டி டூர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. லோக்கல் நம்பரில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். டாக்டர் யூஸ் பண்ண வெஹிக்கல்ஸ் தான். அண்டர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. 80% இருங்க 2000 வண்டியில் ஒரு சிங்கிள் மேட்ச் ஆக்ஷன் ஹிஸ்ட்ரி கூட கிடையாது. சிங்கிள் மேட்ச் ரோக் கூட கிடையாது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குஷாக் யாராவது தேடிட்டீங்களா? ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது குட் பண்ணுற பேஸ் 14 லட்ச ரூபா கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைரில் ZDI வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிசைரில் ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் டீசலில் ஒரு அருமையான வண்டி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. 13 மாடல், செகண்ட் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,27,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருங்க. டீசலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிசைரில் ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் அது ஒரு டாப் வேரியன்ட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. அது லோக்கல் நம்பர், திருச்சி நம்பரில். பைக்கிலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்ததுங்க. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட்ல 99% இருக்குது. வண்டியில் சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. டென்டோ, ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டிசைர் யாராவது டீசலில் தேடிட்டீங்களா? ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் பட்டுக்கோட்டை. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,35,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரு சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUV 500 W11 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2019 மாடல், செகண்ட் ஓனர் இல்லைங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். W11 நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக, KPS, ஏர்பேக், ஸ்டார்டிங், சென்ட்ரி, அலாய்வில் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும். XUV பொறுத்த வரைக்கும் தாராளமாக எடுங்க. 500 யார் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. ஃபெயிலியர் மாடல் கிடையாதுங்க. நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஃபெயிலியர் மாடல்னு நல்ல வண்டி விட்டுறீங்க. நல்ல செக்மெண்ட், அருமையான செக்மெண்ட். மகேந்திராலேயே XUV தான் ஒரு சூப்பர் செக்மெண்ட்னே சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ்லேருந்து, பிரேக்கிங்லேருந்து எல்லாமே இந்த வண்டி ஆல் ரவுண்டருங்க. டாப் நாச் வெஹிக்கிள்னே சொல்லலாம். சன்ரூஃப் முதற்கொண்டு எல்லாமே வந்துங்க. வண்டி இன்டீரியர் தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாதுங்க. ஃபுட் ஸ்டாப் போட்டிருக்காங்க. பேக் பம்பர் வந்ததுங்க. அண்டர்ச்சேஸ் முதற்கொண்டு நல்லா இருங்க. வெஹிக்கிளில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஒரு சிங்கிள் ஒர்க் கூட கிடையாது. XUV 500 யாராவது திருட்டிங்களா? சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ். மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% நல்லா இருக்குது. 99% லோன் பண்ணி கொடுத்து. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியில் V வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 2016 மாடல், சிங்கிள் ஓனர் இல்லைங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,23,809 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிட்டியில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். அது டீசலில், அது மேனுவலில் டாப் மாடல் கொண்டு வந்திருக்கும். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. டஸ்கிங் மியூசிக் பேர் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜ் ரோக்குன்னு எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குது. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். டஸ்கிங் மியூசிக் பிளேயர் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்ததுங்க. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்டில் ஆவரேஜாக 90% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன கிராச்
டோர் லைனில் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அதுமாரி ரிமூவ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வண்டி கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுத்துட்லாங்க. வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நல்ல செக்மெண்ட், நல்ல மாடல், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருச்சி. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 6,25,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். செடானில் சிட்டி, செடான்னா சிட்டி, சிட்டினா செடான் தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் சிட்டி அடிச்சுக்க வண்டியே இல்லை செடான் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும். க்ரூஸெல்லாம் வந்துச்சுங்க, க்ரூஸெல்லாம் தள்ளி தான் நின்றுச்சு. எனக்கு தெரிஞ்சு க்ரூஸெல்லாம் ஒரு நல்ல செக்மெண்ட்டு. ஆனால் சிட்டி தான் இப்போ வரைக்குமே விரும்புகிறாங்க மக்கள். ஒரு நல்ல செக்மெண்ட்டு. டீசல் ஆர் பெட்ரோல், நீங்கள் ரெண்டில் என்ன வண்டி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டீசல் போங்க, எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணாம் அப்படின்னா பெட்ரோல் போய்க்கிங்க. நல்ல செக்மெண்ட், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா Volkswagen போலோவில் டீசல் கொண்டு வந்திருக்கோம். கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட் தான். 2012 மாடல், செகண்ட் ஓனர் இல்லைங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்குது. லோக்கல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் போலோ கேட்டிருந்தீங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டர்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 90% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போலோ யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா டீசலில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு அருமையான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். Volkswagen எடுத்துட்டால ரெட்டு தான் Volkswagenே சொல்லலாம். ஒரு நல்ல கலர், ஒரு அருமையான கலர், சூப்பர் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் திருச்சி தான். நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,55,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நேரில் வாங்க, எவ்வளோ என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. லோன் கிடைக்காது, ப்ராப்பர்லி லோன் கிடைக்காது. லோக்கல் ஃபைனான்ஸில் இந்த வண்டிக்கு 2 லட்ச ரூபாயே கிடைக்கும், பேங்க்கில் கிடைக்காது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலிரியோவில் ஜெட் எக்ஸை செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோல் வேரியன்ட் தான். 16 மாடல், டாப் இன் வேரியன்ட்டுங்க. செகண்ட் ஓனர் இல்லைங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது? 75,000 தான் ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. செலிரியோ யாராவது லேட்டஸ்ட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் டாப் மாடல் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் அருமையான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க, A-Star இன்ஜினும் செலிரியோ இன்ஜினும் ஒரே மாதிரி தானா அப்படின்ட்டு. இல்லைங்க, அந்த இன்ஜின் வேறு, இந்த இன்ஜின் வேறு. நீங்கள் இது ZDIன்னு போயிட்டீங்கன்னா இதோட இன்ஜின் பேசிக்கே வேறையாக இருக்கும். ஒரு பர்ஃபார்மன்ஸான கார்னே சொல்லலாம். நீங்கள் டீசல் செக்மெண்ட்டில் போயிட்டீங்கன்னா செலிரியோ ஒரு சூப்பரான செக்மெண்ட். 30 கிலோமீட்டர் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுங்களா இருக்கும், சிட்டிக்கே மைலேஜ் கொடுக்கும். ஒரு நல்ல கார் வாடகைக்குலாம் ஓட்டுறதுக்கு ஹேட்ச்பேக்கில் எனக்கு தெரிஞ்சு செலிரியோ பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். வண்டி வாப்லிங்காக இருக்காது, ஒரு சூப்பரான கார். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ சென்ட்ரலாக ஏசி வந்துருங்க. ஏசி ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ரிமோட் கீ வந்துருங்க. ABS ஏர்பேக் வேரியண்ட்டுங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடினு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டர்சேஸ் கொண்டு நல்லாயிருக்கு. டயர் பாயிண்டில் ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. செலிரியோ யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் கால் பண்ணுங்கள், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு ஃபுல் லோனே ட்ரை பண்ணலாம். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 500 W4 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி சொல்லுங்கன்ட்டு. சூப்பர் பட்ஜெட்டில் 16 ஒரு நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஓனரில் இருக்குது. 1,36,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் 2 கீமே லைவில் இருக்குது. வண்டி டோர் லைன், பாடி எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. கலர் ஒரு அருமையான கலர். XUVனாலே நீங்கள் W4, W6, 8, 10 எல்லாம் எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் XUV 500 பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வண்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயின்டெனன்ஸ் டீசல் பொறுத்த வரைக்கும் எப்படி கிறிஸ்டா மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் நல்லா இருக்குங்க, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான கார். 7 சீட்டரில் நீங்கள் ஹெவியான வெஹிக்கிள் எடுக்கணும்னா XUV 500 மட்டும் எடுங்க. ஸ்கார்பியோ இதெல்லாத்த விட இது நல்ல செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சென்னை தான். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 50 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமா பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வண்டி ஃப்ளட் வெஹிக்கிள் கிடையாதுங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். பெரிய மேஜர் ஒர்க்லாம் எதுவும் வராது. வண்டி நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மைலேஜ் எனக்கு தெரிஞ்ச 14 15 கேரண்டியாக கொடுக்கும். 16 to 15 கேரண்டியாக மைலேஜ் கொடுக்கும். ஒரு நல்ல செக்மெண்ட்டு, சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கார்னே சொல்லலாம். ரொம்ப ப்ராடான கார். நீங்கள் வண்டி எந்த ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனாலும் தனித்துவமாக தெரிவிங்க. அப்பேற்பட்ட ஒரு கார், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் டஸ்டரில் RXL செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 85 PH வேரியன்ட் தான். 14 மாடல், செகண்ட் ஓனர் இல்லைங்க. கிலோமீட்டர் எவ்வளோ எங்களை ஓடி இருக்குது? 1,09,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருங்க. வண்டி ப்ளஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் நம்பர், அதான் இதில் ப்ளஸ்ஸு. வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குது.
வண்டி டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. ரிமோட் கீ வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் தான், டுவல் ஏர் பேக் வந்துடும், அலைவில் செக்மெண்ட்டுங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்டேஷன் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. அண்டச்சஸ் மோக்கொண்டு நல்லா இருக்கும். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத கார். டஸ்டர் இப்போ ரொம்ப மூவ்மெண்ட்டில் இருக்குது. சூப்பர் சேல்ஸில் இருக்குது டஸ்டர், மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ரேட்டு, கால் பண்ணுங்கள். வெஹிக்கல் லொக்கேஷன் ஈரோடு தான். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,40,000 கஸ்டமர் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே 80% இருங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் மேஜர் ஒர்க் கூட கிடையாது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. இதேமாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட் டிசைரில் விஎக்ஸி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோல் வேரியன்ட் தான். 2013-14 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் இல்லைங்க. வெஹிக்கல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 85,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இண்டிகேட்டர் லென்ஸ் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துருங்க. வண்டி டோர் லைன், பால் லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 2 ஸ்பேர் கீமே லைவில் இருக்குது. நியூ பேட்டரி போட்டிருக்காங்க. 5 வீலுமே அலாய்வில் போட்டிருக்காங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டிசைர் யாராவது 12, 13, 14 தேடிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் பெட்ரோலில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது வண்டி நம்பி எடுக்கலாம். அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த வண்டியில் எந்த மேஜர் ஒர்க்கும் வராது. அவ்வளோ ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,85,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வெஹிக்கல் மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட்டில் விஎக்ஸி செக்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். பெட்ரோல் வேரியன்ட் தான். 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர், செகண்ட் ஓனர் இல்லைங்க. வெஹிக்கல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. 2016, 17, 18, 17 லாஸ்ட்லேயே நியூ ஃபேஸ் விட்டாங்க. அதுபோக இன்ஜின்லாம் மாற்றம் ஆயிடுச்சு. நீங்கள் 17, 16, 15 இந்த செக்மெண்ட்டில் கோல்டன் செக்மெண்ட்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஹெவியான வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஸ்விஃப்ட் இப்போ வரைக்குமே மார்க்கெட்டில் 100% ரீவேல்யூவேஷனோடு இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்பி வண்டி எடுக்கலாம். நாளைக்கு நீங்கள் கொடுக்கும்போதும் ரீவேல்யூவேஷனான கார்னே சொல்லலாம். சூப்பர் வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 16 மாடல், 2 ஓனர், 80,000 முடியுது. பக்கா ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக்கில் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டர்சீஸ் மூக்கம் நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஹைலைட் தான் இதோடைய கலரு. சூப்பரான கலர், அருமையான கலர். ஸ்விஃப்ட்டில் மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட்லேயும் இந்த கலர் தான் பர்டிகுலராக எனக்கு தெரிஞ்சு ஒரு ராயலான லுக்னே சொல்லலாம். மற்ற எல்லா கலருமே ஒரு ஆவரேஜாக இருக்குன்ட்டு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்விஃப்ட் ஒரு ராயலான கலர். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லி லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் வண்டி பக்கா ரெக்கார்ட். ஒரு சிங்கிள் மேஜர் ஒர்க் கூட வெளியே விட்டது கிடையாது. ஆயில் சர்வீஸ்னாலுமே சரி ஷோரூமில் தான் விடுவாங்க. நம்ம ப்ராப்பராக பிடிஎஃப் வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,90,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள். டேரக்ட் ஆர்சி ஓனர் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். குவாலிட்டியான வண்டி. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். 4.5 லட்சம் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. 4.5 லட்சம் வாங்கி தரேங்க. அடுத்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூவில் எஸ்எக்ஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். டர்போ வேரியன்ட் தான். 2019 ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டர்போவில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஆட்டோமேட்டிக்கில் பெட்ரோல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் ஓனர் இல்லைங்க. பெட்ரோல் வேரியன்ட் தான். 70,000 ஓடி இருக்குது. லோக்கல் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கலுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. சன்ரூஃப் வேரியன்ட்டுங்க. டாப் மாடலாம் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். கிரீட்டாவில் நீங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே வென்யூலேயும் வந்துடும். ஸ்டெபிலிட்டியான கார்னால் எனக்கு தெரிஞ்சு வென்யூ தான். வண்டி அந்த வாப்ளிங் இருக்காது. கிரீட்டாவில் லைட்டாக வாப்ளிங் இருக்குங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ரைட்டு நீங்கள் வண்டி கார்னர் எடுக்கும்போது ஒரு சின்ன வாப்ளிங் இருக்கும். ஆனால் வென்யூவில் அது இருக்கவே இருக்காது. வென்யூ ஆர் கிரீட்டா அப்படின்னா நான் ரெண்டுமே சொல்லுவேன். நீங்கள் ரெண்டில் எந்த வண்டி வேணாலும் எடுக்கலாம். பெரிய வித்தியாசமாக இல்லை. கிரீட்டா வேல்யூவேஷனாக இருக்குது. வென்யூ வேல்யூ இல்லை, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை.
ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபீச்சர், க்ரூஸ் கண்ட்ரோல்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. 7 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. அலைவில் செக்மெண்ட் தான் இது. பட்டன் ஸ்டார்ட் வேரியண்ட்டுங்க. ரிமோட் கீ 2 கீயுமே லைவில் இருக்குது. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது, ஃப்ளட் வெஹிக்கல் கிடையாது. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வென்யூ யாராவது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தேடிட்டிங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் சூப்பரான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கும். கிரீட்டா தேடுறவங்க தாராளமாக வென்யூ எடுக்கலாம். பர்ஃபார்மன்ஸும் சேம் தாங்க, பெருசாலாம் பெரிய வித்தியாசமாக இருக்கா. க்ரீட்டாக்கும் வென்யூக்கும் ரெண்டுமே ஒரே பர்ஃபார்மன்ஸ், ஒரே இன்ஜின், நேம் மட்டும்தான் வேறு. கம்பெனி நம்மளை ஏமாத்துது, அது மட்டும்தானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. 7 ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபொலிரோவில் SLX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 2010 மாடல் சிங்கிள் ஓனர் இல்லைங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,25,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் டிஏ இன்ஜின் வேரியன்ட் தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற ஒரே விஷயம் தெரியுங்களா, டிஏ இன்ஜின் மட்டும்தான். டிஏ இன்ஜினில் அப்படி என்னதான் இருக்குன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. டிஏ இன்ஜினே ஒரு தனி இதுங்க, ஒரு கோல்டன் இன்ஜினே சொல்லலாம். நீங்கள் லேட்டஸ்ட்டை விட டிஏ இன்ஜின் ஓட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் விரும்புறது டிஏ இன்ஜின் தான். நல்ல செக்மெண்ட்டில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். கோயம்புத்தூர் நம்பர், கிலோமீட்டரும் ப்ராப்பர் ரெக்கார்டான வண்டி, ஃபேன்சி நம்பர். வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் கலருங்க. இது ரொம்ப சூப்பரான கலர். இது மெரூனு, அப்புறம் ஒயிட்டு, சில்வர், இதெல்லாம் வந்து யூனிக்கான கலர்ஸ் பொலிரோட பொறுத்த வரைக்கும். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி வேரியண்ட்டுங்க. சென்ட்ரலாக் வந்தது. ரிமோட் கீ 2 கீயுமே லைவில் இருக்குது. லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குது. டயர் பேண்ட்லாம் 80% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ஒர்க் கூட கிடையாது. எங்கேயுமே ஒரு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகலைங்க. இத்தனை வருஷத்தில், 15 வருஷத்தில் எங்கேயுமே ரஸ்ட்டு கூட ஃபார்ம் ஆகாமல் பெயிண்டிங் டச்சப் இல்லாத வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. டைரக்ட் ஆர்ஸ் ஓனர் வெஹிக்கிள் தான். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 5,25,000 கேட்குறோம். நெகோஷியபிள் தான், வாங்க அனுசரித்து கொடுத்தலாம். FC 2030 வரைக்கும் லைவில் இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்கள் இயானில் எரான் ப்ளஸ் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். இயான் ஒரு சூப்பரான செக்மெண்ட். நிறைய பேர் கேட்குறீங்க, இயான் எடுக்கலாமா, இயான் எடுக்கலாமா. இயான் தாராளமாக எடுங்க. நீங்கள் i10 எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இயானும். ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் இன்ஜின் வேறு வித்தியாசம் இருக்குது. ஆனால் ரொம்ப குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் இயானும் ஒரு சூப்பரான செக்மெண்ட்டு. தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற அருமையான காரணம் சொல்லலாம். 2015 டிசம்பர் மந்த் எடுத்திருக்காங்க. சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. 38,000 தான் ஓட்டியிருக்காங்க. 38,000 பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. லேடிஸ் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் யூஸ்டு வெஹிக்கிளுங்க. வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி ஃபேப்ரிக் சீட்ஸாக போட்டிருக்காங்க. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லாயிருக்கு. டயர் பேண்ட்லாம் 89% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏன் யாராவது தேடிட்டீங்களா, ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வண்டிக்கு வீல் கப் போட்டிங்கன்னா போதும், வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். வெஹிக்கல் லொக்கேஷன் மதுரை. நம்ம இதை கோட் பண்ணுற ஃபீஸ் 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% நல்லாயிருக்கு. 2.5 லட்சம் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. 260 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல செக்மெண்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. மைலேஜ் 20 கேரண்டியாக கொடுக்கும். 20 22 கேரண்டியாக கொடுக்கும். நல்ல கார். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோவில் 800 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். LX வேரியன்ட் தான். பெட்ரோல் செக்மெண்ட்டுங்க. லேட்டஸ்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லேட்டஸ்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. 2021 மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 24,550 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரலாக வந்துருங்க. ABS ஏர்பேக் வேரியண்ட்டுங்க. நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜ் ரோக்குன்னு எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் 90% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத கார் ஆல்டோ. யாராவது தெரிஞ்சிங்களா, இல்லை லேட்டஸ்ட்டுக்கு எது புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு 2 லட்ச ரூபா கம்மியாக வாங்கி தரேன். வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,10,000 தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு 3.5 வரைக்கும் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க. சூப்பரான கார் ஆல்டோ 800 தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். யாராவது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வண்டி எடுக்கிறேன், என்ன வண்டி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இந்த வண்டி எடுங்க. கண்ணை மூடிட்டு எடுங்க. எந்த மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஒரு 5 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் கிடைக்கும். இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோவில் எக்ஸ்கிங் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். GLS வேரியண்ட் தான். LPG வேரியண்ட்டுங்க. எவ்வளோ பவர் தெரியுங்களா, அது 4 வால்வ் இன்ஜினுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இதோடைய பவர்லாம். நீங்கள்
2006 இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாண்ட்ரோ ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், ஒரு சூப்பரான கார். 2010 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110 ஓடி இருக்குது, பக்கா ரெக்கார்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் லைவில் இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க கம்பெனியை, இப்போ தான் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட்ச் வந்து ஏசி ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 90% இருக்குங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. சாண்ட்ரோ யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். எல்பிஜி என்டாஸ்மெண்ட் மட்டும் இல்லை, எல்பிஜியோடு இருக்குது. தயவு செய்து எல்பிஜி டேங்கை வாங்கினீங்கன்னா கழட்டி போட்டுருங்க. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இன்ஜினில் எந்த வேலையும் வைக்காது. எல்பிஜி செக்மெண்ட் போட்டிங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எல்பிஜி கழட்டிடுங்க, ஓட்டின வரைக்கும் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரல இருக்காது. இருந்தாலும் சொல்கிறேன், 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சா இன்ஜின் அரிக்கிற தன்மை, அந்த தன்மை, இந்த தன்மைங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், சிஎன்ஜி போட்டுக்கோங்க. சிஎன்ஜி தான் பெஸ்ட்டு. அதை கழட்டிட்டு அப்படியே போய் சிஎன்ஜி மாற்றிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வைக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 1,95,000 கேட்குறோம். நெகோஷியபிள் தான். வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். ஹுண்டாய்னாலே சாண்ட்ரோ தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் போகணும். அவ்வளோ ஒரு நல்ல கார் சாண்ட்ரோ, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 500 W8 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஓனரில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு அட்டகாசமான ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. 1,36,000 ஓடி இருக்குது, பக்கா ரெக்கார்டில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட்டு, ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்டச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர்லாம் 90% இருக்குது. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. XUV 500 யாராவது எனக்கு லோக்கல் நம்பரில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் அதுவும் ஒயிட்டில் தான் வண்டி வேணும்னு தேடிட்டீங்களா, ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் W8 நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் XUV தான். ஒரு லயன் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். லயன் எப்போவுமே XUV தான். மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா செக்மெண்ட்டை விடையும் XUV தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, வேல்யூஷனும் நல்லாயிருக்கு, மெயின்டெனன்ஸும் ஒரு ஆவரேஜாக இருக்கும், மைலேஜும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். நல்ல கார், டேரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 7,95,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க, பெஸ்ட்டு ப்ரைஸுங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி SX4 ஜெட் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2008 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. டாப் அண்ட் வேரியன்ட் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 83,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், KPS, ஏர்பேக், அலாய்வில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேட்ச் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கில் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குது. டயர் ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட்டு, ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. SX4 யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் டாப் மாடலில் அருமையான பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கோம். FC 2026 வரைக்கும் லைவில் இருக்குங்க. கிலோமீட்டர் ப்ராப்பராக ஓடி இருக்குது. SX4 ஒரு சூப்பரான செக்மெண்ட், ஒரு ஹெவியான வெஹிக்கிள்னே சொல்லலாம். நிறைய பேர் விரும்பி எடுத்தாங்க. நிறைய பேர் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வேறு வண்டி அப்கிரேட் பண்ணுறதுனால தான் கொடுத்தாங்க. மோஸ்ட்லி SX4 பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் வண்டி வரலைங்க. ஸ்விஃப்ட் எந்த அளவுக்கு சேல்ஸில் இருக்குதோ செகண்ட் மார்க்கெட்டில், அந்த மாதிரி SX4 இல்லை. நான் குறிப்பிட்ட லைன்ஸ் தான் வந்தாங்க. இந்த வண்டியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்ல வண்டிலாம் மாருதி ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு வண்டி, ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள்னு சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள், பெரிய ப்ராடான வெஹிக்கிள், பெரிய டிக்கி வெஹிக்கிள். ஸ்விஃப்ட் டிசைரோட இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. வெஹிக்கிள் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,25,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். வாங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். லோக்கல் ஃபைனான்ஸ் வேணால் கிடைக்கும், பேங்க் ஃபைனான்ஸ் கிடைக்காது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோவில் 800 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். LXI வேரியன்ட் தான். 13 மாடல், 2 ஓனருங்க, பெட்ரோல் வேரியன்ட். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஆல்டோவில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க.
ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 93,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியண்ட், நியூ பேட்டரி போட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி டாப் நாச், ஃப்ளோர் மேட்ஸ் வந்தது அண்டச்சஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. ஃப்ளட் வெஹிக்கிள் கிடையவே கிடையாது. ஆல்டோ யாராவது தேடிட்டீங்களா? ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் ஈரோடு தான். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 2,75,000 கஸ்டமர் கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தாங்க. நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சிங்கிள் மேட்ச் ரோக் கூட கிடையாது. ஆல்டோ யாராவது தேடிட்டீங்களா? ஒரு நல்ல செக்மெண்ட்டில் அருமையான பட்ஜெட்டில் ஒரு அழகான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செக்மெண்ட்டில் எடுங்க. ஏங்க போய் 1.5 1 லட்சம் 80,000 60,000 கிடைக்குமாலாம் கேட்குறீங்க? அந்த வண்டிலாம் வாங்கி என்னங்க பண்ணுவீங்க? டெய்லியும் தள்ளிட்டு சுற்றுவீங்களா? டெய்லியும் மெக்கானிக் கடைக்கு கொண்டு போகணும். மன உளைச்சலாகி 60,000 வாங்கி 60,000 செலவு பண்ணி இந்த மாதிரி வந்துடுங்க. 5 10 முன்ன பின்னா போனாலும் சரி, 50 60 முன்ன பின்னால் போனாலும் சரி, நல்ல வண்டியாக எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு லைஃப் லாங் இருக்குமே. எங்கே போனாலும் உங்களுக்கு பெட்ரோல் மட்டும் அடிச்சிங்கன்னா போதுமே, அந்த மாதிரி போயிடும். தயவு செய்து லோ பட்ஜெட்குள்ளேயே போகாதீங்க. மினிமம் 1.5 லட்சத்துக்கு மேலே வந்துடுங்க. அதுதான் நல்ல வண்டி. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுஜுகி ஸ்விஃப்ட் டிசைரில் ZX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். டாப் இன் வேரியண்ட் தான். 2011 மாடல், சிங்கிள் ஓனர் இல்லைங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 68,500 ஓடி இருக்குது. வெஹிக்கிள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. மேனுவல் வேரியண்ட் தான். ஸ்விஃப்ட் டிசைர் யாராவது டாப் வேரியண்ட்டில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் தேடிட்டீங்களா? ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் ஒரு அருமையான பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம், மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. APS ஏர்பேக், அலாயில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. பைக்கில் 4 டோருமே ஒரிஜினல் டெஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துருங்க. அண்டச்சஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜ் ஒரு 90% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்டீரியர் எவ்வளோ நீட்டாக இருக்குது தெரியுங்களா? சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. டிசைர் பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கோல்டன் கார்னே சொல்லலாம். நான் அவ்வளோ அழகான இன்ஜின், அவ்வளோ அருமையான இன்ஜின். 5.5 லட்சம் ஓட்டினவங்களாம் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இன்ஜின் பிரிக்காமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி 5.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டிலாம் ஸ்விஃப்ட் இன்னும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வச்சுருக்காங்க. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். வைக்கல் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,10,000 கேட்குறாங்க. பேசிக்கலாம், நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஒரு சிங்கிள் மேஜர் ஒர்க் கூட கிடையாது. ரொம்ப நீட்டான கார், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 ஆக்டிவ் செக்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். 2016 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110 ஓடி இருக்க, பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியண்ட் தான். வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஹுண்டாயில் சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் டீசலில் ஒரு நல்ல கிலோமீட்டரில் அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கோம். நல்ல மாடல், அருமையான மாடலுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், டீசல் பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் கிலோமீட்டருங்கிறது கம்பல்சரி ஓடிடும். 20,000 50,000 அந்த கிலோமீட்டரில் எதிர்பார்க்கலாம், ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் எதிர்பார்க்கறனால தான் எல்லாருமே ட்ரிப் பண்ணுறாங்க மீட்டரை. நீங்கள் எதிர்பார்க்காம கிலோமீட்டர் போகணுன்னா பரவாயில்ல, நல்ல வண்டியாக கொடுங்க தம்பின்னு கேட்டிங்கன்னா யாருமே ட்ரிப் பண்ண மாட்டாங்க. எங்கள் இதில் அப்படி பண்ணது கிடையாது. எங்கள் சர்க்கிளில் யாருமே அப்படி ஒரு துளி தப்பான வேலைகள் செய்ய மாட்டோம். சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறீங்க ட்ரிப் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, நம்ம இப்படி கேட்கறதுனால தான் ட்ரிப் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் ப்ராப்பர் ரெக்கார்டோடு கேட்டு பாருங்கள், எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துடலாம்.
நாங்கள் எப்போவுமே ஒரிஜினாலிட்டியாக தான் கொடுப்போம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கிலோமீட்டர் ஓடினாலும் நல்ல வண்டி தாங்க கொடுப்போம். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் ஏபிஎஸ், ஏர்பேக், அலாவில் எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், அண்டச்சஸ் கொண்டு நல்லா இருக்குது. ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. வெஹிக்கல் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாத கார். i20 டீசலில் தேடிட்டீங்களா, நல்ல செக்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 5,50,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு 5.5 லட்சமும் லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. இதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோவில் VLX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் ஒரு நல்ல வண்டி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்கார்பியோ ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி வேணுமா, அருமையான பட்ஜெட்டில், அதுவும் அருமையான கலர். ஸ்கார்பியோலேயே மஸ்ட் ஃபேவரட்டான கலர்னு சொன்னால் பிளாக் தான். அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கேன். 2010 11 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனர் இருக்குங்க. 1,37,000 ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. டஸ்கிரீன் மியூசிக் செட் போட்டிருக்காங்க. வண்டி ஏசி டாப் நாச்சில் இருக்குங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. அண்டச்சஸ் கொண்டு நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்லாம் ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸ்கார்பியோ யாராவது தேடிட்டீங்களா, சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் ஃப்ளாக் போஸ்ட் போட்டிருக்காங்க. பேக் பம்பர் வந்துருங்க. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் மதுரை. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,90,000 தான் கேட்குறாங்க. நெகோஷியபிள் தாங்க. வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். 2019-20 பார்த்துட்டிங்கன்னா 10 லட்சத்துக்குள்ளேயே வண்டி இருக்குது. 19, 18 10 லட்சம், 11 லட்சம், 12 லட்சம் தான் அதிகபட்சமே. 16 லட்சம் எக்ஸ்டென்லாம் போகுது இந்த மிட் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஸ்கார்பியோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் இந்த வண்டி 5.5 லட்சத்துக்கு மேலே தான் வண்டியே இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு மார்க்கெட் இருக்குது. இந்த வண்டியோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்லங்க, ரீவேல்யூவேஷன், அது இந்த வண்டிக்கு தான் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நல்ல கார், மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டா i20 ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2012 மாடல். ஒரே ஓனருங்க. 95,000 ஓடிருக்கு. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. i20 யாராவது டீசலில் தேடிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் ஏபிஎஸ், அலாவில் எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 மேட்ச் வந்துருங்க. அண்டச்சஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர்லாம் ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் சூப்பர் பட்ஜெட்டில் ஓல்டு மாடலில் ஒரு அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கேன். வண்டி அட்டகாசமாக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொடுத்துடலாங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,80,000 தான் கேட்குறாங்க. அருமையான ரேட், சூப்பரான ரேட், நல்ல கிலோமீட்டர். மிஸ் பண்ணாதீங்க. வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த வண்டி 3 ரூபா லோன் கிடைக்கும். சூப்பரான வண்டி. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணித்தரேன். இதே மாதிரி உங்கள் காரை செல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருக்க லைக் யாராவது i20 தான் வேணும், லோ பட்ஜெட்டில் தான் வேணும், லோ மாடல் தான் வேணும், ஒரே ஓனராக இருக்கணும், அது டீசலாக இருக்கணும், அது லோக்கல் நம்பராக இருக்கணும், கிலோமீட்டர் 1 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும், எல்லாமே கேட்குறாங்களா, இந்த வண்டி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான செக்மெண்ட், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஈகோ ஏசி வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். லேட்டஸ்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்பிஜி செக்மெண்ட்டோட ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் வந்திருக்கு. 2019 மாடல், ஒரே ஓனர், பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது. 70,000 ஓடி இருக்குது. பக்கா கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏர்பேக் வேரியண்ட்டுங்க, ஏசி வேரியண்ட் தான். கம்பெனி மியூசிக் பிளேயர், கம்பெனி சீட் கவர்ஸ், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்காக இருக்குது. அண்டர் ஸ்மோக் ஒன்று நல்லா இருக்குது. டயர் ஆவரேஜ் 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. கேரியர், ஃபுட் ஸ்டாப், பேக் பம்பரு, ஃப்ரண்ட் பம்பரு எல்லாம் போட்டிருக்காங்க. அண்டர் செஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. டயர் ஒரு ஆவரேஜ் 70% இருக்குங்க. ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. ஈகோ யாராவது தேடிட்டீங்களா, ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் நல்ல பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் 4,85,000 கஸ்டமர் கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சிங்கிள் மேட்ச் ஒர்க் கூட கிடையாது. நீட்டாக வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க.
வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 நிறைய பேர் கேட்டுட்டீங்க. லேட்டஸ்ட்டில் ஒரு சூப்பர் பட்ஜெட்டில் ஒயிட் சொன்னலைங்க, அதே மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான ரேட்டு, சென்னை நம்பர், அதனால் நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 14 மாடல், ஒரே ஓனர், ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் தான், 98,000 தான் ஓடி இருக்கு, லோக்கல் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், கேபிஎஸ், ஏர்பேக் எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துடும். ரிமோட் சென்ட்ரல் லாக் வந்துருங்க, ரிமோட் கீ லைவில் இருக்குது. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டர் தெளிவாக இருக்கும், வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அருமையாக இருக்குது, அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 80% இருக்குங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. டீசலில் இவ்வளோ கம்மியான கிலோமீட்டரில் ஒரு அருமையான பட்ஜெட்டில், அதுவும் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கும். ஒயிட், அதே மாதிரி இது வந்து மெட்டாலிக், என்ன கலர்னால் இது என்னமோ ஒரு கலர் சொல்லுவாங்க, மெட்டாலிக் கிரே கலர்னு சொல்லுவாங்க. வண்டி அட்டகாசமாக இருக்குது, இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே லைவில் இருக்குது. வண்டி எடுத்தால் ரெடி டு ரைட், ஒரு சிங்கிள் மேஜரோ கூட கிடையாது. அப்படி ஏதாவது சின்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், அதையுமே செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். வண்டி ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது. டேரக்ட் ஆர்சி ஒன்று வைக்கலங்க. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 3,40,000 தான் கேட்குறோம், அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. 3,30,000 லோன் கிடைக்கும், 3,40,000 லோன் கிடைக்கும். ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சார்லட் பீட்டில் எல்டி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 14 மாடல், 2 ஓனர் இல்லைங்க. எல்டினாலே டாப் மாடல் தான். எல்லாம் சவர்லெட்னு போயிட்டிங்கன்னா எல்டினாலே டாப் வேரியண்ட் தான், எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். சார்லட் பீட் டீசலில் ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. 1,45,000 ஓடி இருக்குது, ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. சார்லட் பீட்டும் பெட்ரோல் ஆர் டீசல் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. டீசல் பார்த்தீங்கன்னா லைட்டாக மெயின்டெனன்ஸ் இருக்கும், பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் இருக்காது, அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுக்குமே வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப குவாலிட்டியான வண்டி, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது, அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட் ஆவரேஜ் 80% இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட்டு, ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. டீசல் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வேலை வைக்கும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணாமல் தயவு செய்து சார்லட் பீட்டில் எடுக்காதீங்க, பெட்ரோல் எடுத்துக்கங்க சொல்கிறேன். ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களா இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். 24 மைலேஜ் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். லாங்க்கு சூப்பரான கார், ஸ்டெபிலிட்டியான வெஹிக்கிள், பிரேக்கிங் அவ்வளோ அருமையாக இருக்கும், இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியான வண்டி. வெஹிக்கிள் லொக்கேஷன் ஈரோடு. நம்ம இது கட் பண்ணுற ப்ரைஸ் 2,25,000 கேட்குறோம், அது நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% நல்லா இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அது வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சார்லட் டவேராவில் எல்லா செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். 13 மாடல், ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 127 ஓடி இருக்குது, ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் வேரியண்ட் தான். லோக்கல் நம்பரில் யாராவது டவேரா தேடிட்டிங்கன்னா ஒரு நல்ல செக்மெண்ட்டில் ஒரு அருமையான பட்ஜெட்டில் நல்ல கிலோமீட்டரில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. ரூஃப் ஏசி வேரியண்ட்டுங்க இது. லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது, அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட்டு, ஸ்க்ராட்ச், ரஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, குவாலிட்டியாக இருக்குது. பியூர் ஓன் போர்டில் ஒரு அருமையான பட்ஜெட்டில் 14 பேர் போகலாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஊட்டி கொடைக்கானலாம் இந்த வண்டி ஹீட்டாக அப்படி ஏறும். ஒரு அருமையான கார், பெரிய ஃபேமிலிங்க, ஒரு நல்ல வண்டி சொல்லுங்கள் அப்படின்னா சார்லட் டவேரா. குவாலிஸ் எடுக்க வேணாம், குவாலிஸும் ஒரு அருமையான செக்மெண்ட் தான். போட்டு இப்போ நல்லாவே வைக்கலங்க, யாருமே போட்டு தரம்பி வச்சுருக்காங்க. அந்த வண்டியில் சுத்தமே இல்லை. நீங்கள் லோ பட்ஜெட்டில் குவாலிஸ்லாம் போய் எடுத்துட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் செலவு ஒன்றும். தயவு செய்து சூதானமாக எடுங்க. டவேராவே நான் அப்படி தான் சொல்லுவேன், தெளிவான வண்டி மட்டும்தான் வியாபாரத்தை கொண்டு வருவோம். தெளிவில்லாத வண்டி தயவு செய்து கொண்டு போயிருங்கன்றோம். ஏன்னா செலவு மாளாத செலவு வைக்கும். நல்ல வண்டியாக பார்த்துடுங்க, கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கூட போங்க, தப்பு இல்லை. வைகல் லொக்கேஷன் கோயம்புத்தூர் தான். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 650 கேட்குறோம், நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க, ஒரு சிங்கிள் மேஜரோ கூட கிடையாது, ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. 14 பேர் கேரண்டியாக போகலாம், 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். சூப்பரான கார், ஸ்டெபிலிட்டியான கார். இந்த வண்டி நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போய் பிரேக் அடித்தாலும் வாப்ளிங் இருக்காதுங்க, வண்டி கச்சுன்னு நிற்கும். சூப்பரான வண்டி, அருமையான வண்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமரு, எனக்கு ஃபேவரட் கஸ்டமர்னு சொல்லலாம். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல மனுஷன், அமைதியான கேரக்டரு. அவர் எங்கன்னா லாங்க்கு போவார், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம். டவேரோட சிங்கிள் மேன், சோலோ மேன் டவேரா எடுத்துகிட்டு தான் போவார். பறக்க விடுவார் நம்ம வண்டி. 140 தான் அசால்ட்டாக போகும் தம்பி அப்படிம்பார். 120 140 பறக்கும் தம்பி அப்படிம்பார். பிரேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 7 மணி நேரத்தில் வந்துடுவேன். அதனால் சொல்கிறேன், ஒரு அலுப்பு எப்படி சொல்கிறேன்னா உடம்பு வலி இருக்கும், ஆனால் இந்த வண்டி ஓட்டினா தெரியாது. அந்தளவுக்கு ஒரு அருமையான கார். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள்.
அடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபொலிரோவில் ஜெட்டலெக்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 13 மாடல் 2 ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்குது. ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துருங்க. சென்ட்ரல் லாக் வந்துருங்க. நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. 5 வீலுமே அலாய் வீலுங்க. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. வண்டி டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. கலர் தாங்க ஒரு அருமையான கலர். ஃபொலிரோவில் சொன்னேன்லங்க ஒரு 4 கலர் யூனிக்கான கலர். அதில் ஒரு கலர் இந்த கலர் தான். வண்டி வந்தால் போயிடும். இந்த கலரில் வந்தால் போயிடும். வண்டி நிற்கணும்னு அவசியமே இல்லை. ஃபோட்டோ போட்டால் வண்டி எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலர். ஒரு நல்ல செக்மெண்ட்டு டிஏ இன்ஜின் டாப் மாடலில் கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. அண்டர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டியில் சின்னதாக கூட ரெஸ்ட் ஃபார்ம் ஆகல. ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். யாராவது கொஞ்சம் லேட்டஸ்ட்டில் எனக்கு ஃபொலிரோ தான் வேணும், ஜெட்டலெக்ஸ் தான் வேணும், டிஏ இன்ஜின் தான் வேணும், கிலோமீட்டர் ப்ராப்பராக போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வண்டியாக சொல்லுங்கன்னு தெரிஞ்சிக்கிங்களா? சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் அவினாசி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் சொன்னால் நம்ப மாட்டேங்க. 5,75,000 கொடுத்துடலாம். அதுவும் நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி அட்டகாசமாக இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வண்டி வாங்காமல் போக மாட்டேங்க. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான கார். மிஸ் பண்ணாதீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா Hyundai i10 எராவில் 2009 மாடல் செகண்ட் ஓனரில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். 75,000 ஓடி இருக்க ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் 5 years லைவில் எஃப்சி லைவில் இருக்குது. இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. i10 ஒரு நல்ல செக்மெண்ட். தாராளமாக எடுக்கலாம். செகண்ட் ஆல்டோக்கு அப்புறம் செகண்டாக நான் ப்ரிஃபரேஷன் பண்ணுறது i10 தான். அப்புறம் மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காதுங்க. மைலேஜ் 16 கிலோமீட்டர் கொடுத்துருவாங்க. இன்ஜின் தான் அருமையான இன்ஜின். ஒரு காம்பேக்டான கார். சிட்டிக்கும் சரி லாங்க்கும் சரி ஒரு சூப்பரான செக்மெண்ட்டு. பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் வந்துருங்க. சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. வண்டி டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் கலரு. வண்டி இதை வெயிலில் நிப்பாட்டினீங்கன்னா கம்பல்சரி ஃபேட் ஆயிடும். வெயிலில் நிப்பாட்டாமல் இருந்தீங்கன்னா கலர் இப்படியே இருக்கும். இது கலரே இப்படி தான். வண்டி வீல் கப் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அண்டர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகலை, டென்ட் இல்லை, குவாலிட்டியாக இருக்குது. நீட்டான வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் மறக்காமல் கால் பண்ணுங்கள். எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்குது. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தாரில் 4x4 ஆட்டோமேட்டிக்கில் டீசல் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். 2022 மாடல். ஒரே ஓனருங்க. 30,000 தான் ஓட்டியிருக்காங்க. 30,000 பக்கா கம்பெனி ரெக்கார்டு. பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கலங்க. வண்டியில் ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது. 30,000க்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டியில் பெயிண்டிங் டச்சப் டென்ட் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நம்பரே 50,000 பணம் கட்டியிருக்காரு. அந்த நம்பருக்கு 50,000 பணம் கட்டி தான் நம்பர் வாங்கியிருக்காங்க. வண்டியில் எந்த மேஜருக்கும் கிடையாது. தார் யாராவது 4x4 டீசல் தான் தேடிட்டிங்கன்னா ஒரு சூப்பர் செக்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொக்கேஷன் பொள்ளாச்சி. இந்த வண்டியில் சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லைங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஒரு குவாலிட்டியான வண்டி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரான கார் தான். தார் பொறுத்த வரைக்கும் நம்பகமான ஒரு கார்னே சொல்லலாம். வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டி யூசேஜுக்கும் சரி, நீங்கள் லாங்க்கும் சரி ஒரு குவாலிட்டியான வைக்கல் லொக்கேஷன் பொள்ளாச்சி தான். நம்ம இதை கோட் பண்ணுற ப்ரைஸ் 16 ரூபா கேட்குறாங்க. வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். வண்டி சூப்பராக இருக்குது. டைரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள். மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி உங்கள் கார் சேல் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.